வி தேர் டூர்ஸ். இவங்க இப்போ 3 nights 4 days அப்படின்னு ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று வெறும் 47,450 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட. அதாவது 5% ஜிஎஸ்டி ப்ளஸ் 2% டிசிஎஸோட பண்ணி தராங்க. இந்த 2% டிசிஎஸ் அப்படிங்கிறத உங்களால் கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த 47,450லேயே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் வித் ஸ்விம்மிங் பூல், இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அன்லிமிட்டட் பஃபே, ஏசி பஸ், ஆல் என்ட்ரி டிக்கெட்ஸ், லைசன்ஸ்டு தமிழ் டூர் கைடு மலேசியாவில், டிராவல் இன்சூரன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சென்னையில இருந்தும் திருச்சியில இருந்தும் அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் உங்க கூடயே கம்ப்ளீட்டாக டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துப்பாரு. இவங்களுடைய வெப்சைட் லிங்கையும் சரி கான்டாக்ட் டீட்டெயிலும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, மேலே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட சொல்லி உங்களுடைய எல்லா புக்கிங்ஸுக்கும் நீங்கள் 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இனிமேல் அஃபோர்டபுளான சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் லீகல் த்ரில்லர் படமாக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லேயே வெளியாயிருக்கிற இக்கா. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே சோமா மித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு பாரில் அப்படி லைட்டாக ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி பேச்சு துணைக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது சௌரியா மென் கர் அப்படின்னு சொல்லி அவர் தான் படத்துடைய வில்லன். அந்த ஆள் அப்படியே பக்கத்தில் வந்து உட்கார்றாப்புல அப்படி சரக்கை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படி ஜாலியாக அப்படி பார்ட்டி பண்ணிட்டு ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் பாரை விட்டு கிளம்புறாங்க நைட்டு. ஆனால் நமக்கு அடுத்ததாக நேரம் ரோட்டில் ஒரு கார் வருது. அந்த காரில் அப்படி நிற்கிது. நேரம் அந்த காரில் இருந்து முன்னாடி இப்போ அந்த சோமா மித்தல் பொண்ணு போச்சு இல்லையா, அந்த பொண்ணை அப்படி வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த கார் எடுக்கிறாங்க ஒரு நபர். அது யாரு அப்படிங்கிறது அப்போ நமக்கு காண்பிக்கப்படலை. ஆனால் அந்த பாரில் இருந்த அந்த சோமா மித்தல் பொண்ணு தான் இப்போ காரில் இருந்து வெளியே அப்படி தூக்கி வீசப்படுற மாதிரி அப்படி தள்ளி விடப்படுறது. அந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் அப்படி கழுத்துலேருந்து பொத்துக்கிட்டு ஓடுது. ஒரு சுயநினைவில்லாத ஒரு நிலைமையில அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்குது. அந்த பக்கம் நைட் நேரத்தில் டிவி விற்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிற ஒரு நபர் பார்த்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இப்போ அந்த பொண்ணை குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போய் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த தள்ளி விட்டுட்டு போன அந்த நபர் இருக்கார் இல்லையா, தள்ளி விட்டுட்டு போனது அப்படிங்கிறத விட அந்த பார்ல இருந்து வெளியே போன அந்த நபர் இருக்கார் இல்லையா, யார் படத்துடைய வில்லன், அவரு ஒரு பெரிய பிக் ஷாட், பெரிய பிஸ்னஸ் மேன். இருந்தாலும் இப்போ அந்த ஆளுடைய அப்பா இருக்கார் பாருங்க, அவரு டேய் என்ன பிரச்சனை பண்ணி விட்டு வந்திருக்க, அதெல்லாம் முடியாது, இப்போ எப்படியாவது ஏதாவது உன்னை வந்து அடுத்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த தருணத்துக்குள்ள இவர் தான் அந்த கொலையை பண்ணாரு, அதாவது கொலை முயற்சியை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கடைசியாக இவரை போலீஸ் கைது பண்ணிட்டு போயிடுது. இப்படி ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போகுது. இப்போ இவர் மேலே இந்த அட்டெம்ப்ட் டு மர்டர்னு சொல்லி ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கப்பா ஒரு அரசியல்வாதி, பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்றாப்புல. அவருடைய பேர் அர்ஜுன் மெஹ்ரா. இவர் ஒரு ஃபேமஸான லாயரு, நம்மால் எடுத்து தோத்த கேஸே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி நல்லவங்களுக்காக மட்டும்தான் தனது புத்தியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாயர் நம்ம ஹீரோ. இவருக்கு மனைவி மகள் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொலிட்டிஷியன் கூப்பிட்டார் இல்லையா நம்ம கதாநாயகனை, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுப்பா அப்படின்னு. அங்கே போய் அப்போ தான் கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் புரியுது, கதாநாயகனுக்கும் அந்த வில்லனுக்கும் ஆகவே ஆகாது, இப்போ கிடையாது, அது பழைய வாக்கிய தகராறு, அது என்னங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதனால நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்கள் பையன்லாம் தூக்கில் தொங்க வேண்டிய வந்தேன், இவனெல்லாம் காப்பாற்றணும்னு அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் அந்த கேஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. ஆனால் அப்போ தான் கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது, அவருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. என்னென்னு போய் பார்த்தா பெரிய இடியை இறக்கி விட்டுறாங்க, அந்த பொண்ணுக்கு கேன்சரு அப்படின்னு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு ரிவீல் பண்ணல, அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இப்போ கதாநாயகனை பொறுத்தளவுக்கு தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா அது வில்லனால மட்டும்தான் முடியும். இப்போ எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு போய் நின்னா, இப்போ தானே இவெல்லாம் தூக்கில் தொங்குறதுக்கு சரியான நாள் தான் தொங்கட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், எப்படி அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்லாம் யோசிக்காம போய் என்ன அவன் எவ்வளோ கார் துப்புனாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் நின்றுறாரு. நம்மளால் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுன்னு. இப்போ அவர் சொல்கிறாப்புல, என்னங்கடா இது, இப்போ தான் எப்படி வேணாலும் தொங்கட்டு போன ஜாலியா, அதுக்குள்ளே வரேன், கடவுள் என்னென்ன வேலையை பண்ணி வச்சிருக்கான் பாரு, சரி ரைட்டு, நீ எனக்காக வாதாடி எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு விடுதலை வாங்கித்தா, அதுக்கப்புறம் உன் பொண்ணை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்ல போக, வேண்டா வருப்பா பிள்ளைய பற்றி காண்டாம இருக்கும் அப்படின்னு பேர் வச்ச கதையா. எவன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவே கூடாது, இல்லை இந்த நாயெல்லாம் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்னு யாரை பார்த்து கதாநாயகன் எப்பயுமே நினைச்சாரோ அவனை போய் தன்னுடைய திறமையை யூஸ் பண்ணி காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம ஹீரோவுக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை 2 பேர் ஸ்க்ரீன் பிளே பண்ணி சித்தார்த் பி மல்ஹோத்ரா அப்படிங்கிற நபர் தான் இதை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த லீகல் த்ரில்லர், இந்த கோர்ட்டும் ட்ராமா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை பெருசாக யோசிக்க வைக்காம பரபரப்பாக அப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டாங்க அப்படின்னாலே நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். அந்த மாதிரி படங்கள் நல்லா இருக்குல்லங்க, டெஃபினட்டாக பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். அப்படி ஒரு படம் தான் இது. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது.
படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் ஆக்சுவலி 3 பேர் தான். ஒன்று சன்னி தியோல், அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. அக்ஷய் கண்ணா தான் படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பாப்ல. அக்ஷய் கண்ணா ஒரு லுக்கு ஒன்று படம் முழுக்க மெயின்டைன் பண்ணுவாப்ல. அதாவது நேரம் பார்க்க மாட்டாப்ல, எப்பயுமே கீழே கழுத்தை குனிஞ்சிட்டு இப்படி மேலே தான் பார்வை மேலே நோக்கி இருக்கும், ஆனால் கழுத்து கீழே இருக்கும். வெறும் பார்வை தான் அவருக்கு. டைலாக்ஸுங்கிறத விட அந்த பார்வையிலேயே அந்த மனுஷன் அவருடைய பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணி அந்த பார்வையை பார்க்கறதுலேயே என்ன மாதிரி ஒரு ஆள் இல்லை, என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டயலாக்ஸு கம்மி, ஆனால் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் அதிகம். அதை சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். திலோத்தமா ஷோம் அவங்க தான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களே. இது போக ஹீரோவுடைய ஒய்ஃபாக தியா மிர்சாவும் வில்லனுடைய ஒய்ஃபாக சஞ்சிதா ஷேக்கும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்டிங் காஸ்ட்ல எல்லாரும் பண்ணியிருக்காங்க கொடுத்ததை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் முக்கியமான கதாபாத்திரங்களே இந்த 3 தான். இந்த மீதி இருக்க 2 கதாபாத்திரங்களே இலவச இணைப்பு அப்படிங்கிற லெவலில் தான் வந்துட்டு போகும். இவங்க எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிஷ்ணுவுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி செம்மையாக இருந்தது. குறிப்பாக அந்த கோர்ட்ரூம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் ஒரு சில விஷயங்கள் அந்த இப்போ பார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்ரூம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இன்டீரியர் ஷாட்ஸ் அதுக்கான லைட்டிங்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. கலர்ஃபுல்லாக இருந்தது சினிமோட்டோகிராஃபி. அதே மாதிரி ஜூலியஸ் பாக்கத்துடைய ஸ்கோருமே, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில காட்சிகள் அவங்க நரேட் பண்ண விதமே சூப்பராக இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ இப்படி ஒரு கேஸ், இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது முதல்ல கோர்ட்டில் போய் என்ன வாதாடணும் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் 2 லாயர்ஸும் ஆளாளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ கலெக்ட் பண்ணணும். அதை திலோத்தமா ஷோம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணுற அதே தருணத்தில் நம்ம ஹீரோ சன்னி தியோல் இவர் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணுவார். இந்த 2யுமே சைமல்டேனியஸாக கட் பண்ணியிருப்பாங்க, பரபரப்பாக வச்சிருப்பாங்க. சூப்பராக இருந்தது. இந்த 2 சீக்வன்ஸுமே அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அளவுக்கு இவங்களும் அதே விஷயத்தை எடுக்கிறாங்க, இவரும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு, அவருடைய பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நமக்கு அதை நரேட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, ஹீரோ எந்த ஒரு கேஸையும் அவர் ஜெயிச்சிருவாரு. ஆனால் இன்னங்க கடைசியில் அவர் ஒன்றும் ஜெயிக்க மாட்டார் போலயே அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து ரிவீல் பண்ணி கடைசி 5 நிமிஷத்தில் மொத்த கேஸையும் தலைவப்புற புரட்டி போட்டுருவார் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது படத்தில். ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இவங்க. ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்ததா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நம்ம மௌனம் சம்மதம், நம்ம மம்முட்டி நடித்த படம், அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன் அப்படின்னா, அதுலயும் மம்முட்டி இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயர், அந்த டைம்லேயே சிட்டிங் 5000 ரூபாய் டெல்லி கோர்ட்டில் வாங்கக்கூடிய ஒரு லாயர் அப்படிங்கிற லெவலில் சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்ப கேஸை வந்து அவர் எடுக்க போறாரு அப்படிம்பாங்க. அது மம்முட்டி யாருக்காக அந்த கேஸ் எடுக்கிறாருங்கிறது அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு பிடிக்குதோ இல்லையோ வேற வழியில் இந்த கேஸை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு 2 மனசா வேண்டாம் வெறுப்பா தான் வந்து இந்த கேஸ் எடுப்பார். இதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் எங்கேயும் பெருசாக கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாப்ல நம்ம மம்முட்டிக்கு. ஜெய்சங்கர் தான் வந்து உள்ள அடைக்கப்பட்ட நபர், கல்பிரிட்டா அவர் மேலே தான் கேஸ் இருக்குது அப்படின்னா கூட அவரை பார்க்கறதுக்கே ஐயோ பாவங்க அப்புறாணி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் சரத்குமார் எப்பயும் 24 மணி நேரம் குடிச்சிக்கிட்டே இருக்க ஒரு நபர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதில் அந்த மாதிரியே இதில் அக்ஷய் கண்ணா எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த கோர்ட்டில் விட்னஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நம்ம குமரிமுத்துவை கொண்டு வந்து ஒரு முக்கியமான விட்னஸாக பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா, எங்கேருந்து பார்த்தீங்க? அதே மாதிரி தான் இதில் இந்த டீ கடைக்காரரை வந்து நிற்க வைப்பாங்க. நிறைய ரிசம்பிளன்ஸ் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் சில விஷயங்கள் எனக்கு பட்டுச்சு. ஈவன் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விட்னஸாக கடைசி நேரத்தில் இவங்களே வந்து ஒருத்தரே செட்டப் பண்ணி அதை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எனக்கு வந்து அந்த மாதிரியே இந்த படமும் பட்டுச்சு. எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஒரு வேளைக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு தரமான லீகல் த்ரில்லர் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு லீகல் த்ரில்லர் சட்டு புட்டுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்க. என்ன பொறுத்தளவுக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப அண்டர் ரேட்டட் தானோ, IMDbலாம் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் டெஃபினட்டாக நல்லா வச்சுங்க. OTTயில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இதை விட என்ன வேணும், நல்ல படம் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சட்டு புட்டுன்னு பார்க்குறவங்க பாருங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.